Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா WhatsApp புது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து February 2021 8ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து கொண்டு வர போறாங்க அப்படினு சொல்லிட்டாங்க. சோ அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிருந்தாங்க. நம்மளுடைய பிரைவசி விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்க. அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, WhatsApp இல்லனா நம்ம எந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கறது தான். சோ அதுக்கு நான் சொல்லி இந்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா Telegram அப்படிங்கற அப்ளிகேஷன். சோ இவ்வளவு நாள் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணாம WhatsApp யூஸ் பண்ணது ஏன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு தோணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம WhatsAppல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி செஞ்ச விஷயங்களை கூட டெலிகிராம்ல இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு நிறைய ஃபீச்சர்ஸோட டெலிகிராம் வந்து நம்மளுக்கு இருக்கும்போது WhatsApp யூஸ் பண்ணது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ டெலிகிராம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, டெலிகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நாளா நம்ம எல்லாம் WhatsApp யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம யோசிக்காம இருந்ததன் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நமக்கு WhatsAppல அந்த அளவு ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது நல்ல ரொம்ப சேஃபா இருந்துச்சு அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் டெலிகிராம் இதை விட ரொம்ப ஒரு படி மேலே போயிட்டு நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸோட இது இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ போன வருஷம் அதிகம் இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன்ல கூட டெலிகிராம் வந்து லிஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும்னு இப்போ நம்மளுக்கு புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு ஃபீச்சர்ஸை வந்து நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ நீங்கள் போய் டெலிகிராம் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுங்க. டெலிகிராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் தான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கனில் இருக்க அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஃபோன் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும், உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்பவுமே சிம்பிளாக எப்படி WhatsApp நம்ம ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி தான் டெலிகிராமும் ஓப்பன் பண்ண இருக்கு. பட் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ டெலிகிராம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அதாவது வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுடைய Contect வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பென்சில் மார்க் வந்து ஷோ ஆகும். அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய Contactல இருக்க யாரெல்லாம் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இதில் ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்காம உங்களுக்கு வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணி ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூசர் ஐடியை மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட chat பண்ண முடியும். அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கறத வந்து நீங்க கட்டாயம் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஜஸ்ட் வந்து யூசர் ஐடி மூலமாகவே உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா சைடில் 3 கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கோடை கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மேலே ஷோ ஆகும். அதை வந்து டப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் உள்ளுக்கு போயிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாகவே வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு ஷோ ஆகும். இந்த யூசர் நேமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேரில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த பேரில் கிரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ யூசர் நேம் அதே மாதிரி தான் இதுலையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் இதுலையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொடுத்து அவங்க கூட உங்களுக்கு chat பண்ண முடியும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வெளியே போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் சென்ட் பண்றதுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னடா எந்த ஒரு ஃபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு படம் நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த படத்தை கூட அப்படியே சென்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது MB சைஸும் பிரச்சனை இல்லை, எத்தனை நிமிஷங்கள் இருக்குங்கிறதும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீடியோ வந்து ஃபுல்லா அப்படியே சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதை கூட இதன் மூலமாக பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போட்டோஸா இருந்தாலும் சரி, வீடியோஸா இருந்தாலும் ஷோ ஆகும். அதுல வந்து அது எந்த சைஸ் ஃபைலா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணலாம். அதாவது WhatsAppல நம்மளுக்கு இதெல்லாம் கட் பண்ணி தான் சென்ட் பண்ணலாம். பட் இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்ல. ஃபுல் வீடியோ கூட உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டெலிகிராம்ல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்ல இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 லட்சம் பேரை வந்து அந்த குரூப்புக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து நம்மளுக்கு டெலிகிராமில் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்க 3 கோடை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நியூ குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே அவங்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப் டு 2 lakh மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் நண்பர்களை வந்து நம்மளுக்கு இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஒரு குரூப்புக்கு வந்து இந்த அளவு கொடுக்கலாம், அதாவது இந்த அளவு எண்ணிக்கை மெம்பர்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு டெலிகிராம்ல கொடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணா கூட இந்த அளவு எண்ணிக்கையை வந்து நமக்கு இதுல ஆட் பண்ண முடியாது. பட் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல இந்த அளவு ஃபீச்சரை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் வந்து மிஸ்டேக்காக டைப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜை டிலீட் பண்ண மட்டும்தான் முடியும் வாட்ஸ்அப்பில். பட் இதில் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ண மெசேஜை மறுபடியும் எடிட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காச்சும் இப்போ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு எழுத்து வந்து டைப் பண்ணிட்டோன்னா இந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஸோ சென்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பென்சில் மாதிரி மார்க் வரும். ஸோ அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ண மெசேஜ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணோன்னு ஜஸ்ட் எடிட்டட் அப்படின்னு மட்டும் ஷோ ஆகும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு சென்ட் பண்ண மெசேஜை வந்து திருப்பியும் எடிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர் வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். இன்கேஸ் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அதை மறந்துடுவோம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து அந்த மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த டைமே உங்களுக்கு அந்த மெசேஜை ஷெடியூல் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த மெசேஜை வந்து டைப் பண்ணிடுவோம். ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி இந்த சென்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டாகவே இருக்கிறது வந்து ஷெடியூல் மெசேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமில் எந்த டேட்ல சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா டைமா இருந்தாலும் சரி டேட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்க இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஷெடியூல் மெசேஜ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதாவது அந்த மெசேஜ் வந்து அந்த டேட்ல அந்த டைமுக்கு வந்து டெலிவர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் மெசேஜஸ்ல வந்து நம்மளுக்கு இருந்துருந்துச்சு. பட் வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஃபீச்சர் வந்து இருக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு இவங்க கொடுத்திருக்க ஃபீச்சர் வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிகிராம்ல வந்து நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புறோம்னா அந்த நபர் வந்து பிஸியா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மெசேஜ் அனுப்பணும்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு எரிச்சலா தான் இருக்கும். இதுல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம பட் அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நான் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அந்த சென்ட் பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சென்ட் வித்அவுட் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மெசேஜ் வந்து டெலிவர்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டும் வந்து எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது அதுல கொடுத்திருக்க ஒரு விஷயம். சோ அப்படி மெசேஜ் சென்ட் பண்ணா நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணோம்னு இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்து கேட்டிருக்காது. இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை வந்து டெலிகிராம்ல வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்க போற ஃபீச்சர் தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டெலிகிராம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இதா கூட இருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெசேஜஸை வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் delete பண்ண முடியாது. பட் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேர் அனுப்பின மெசேஜஸையும் ஒரே தான் delete பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு பெஸ்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் வந்து அவர் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு பண்ணியிருக்கலாம், இல்ல நம்ம ஒரு மெசேஜ் அவருக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 மெசேஜஸையும் நம்மளுக்கு வந்து delete பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோனே கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுல வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டிக் மார்க்கை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியும் வந்து கிளியர் ஆகிரும். ஸோ கிளியர் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அவங்களுக்கும் மெசேஜ் டிலீட் ஆகிரும், நம்மளுக்கும் மெசேஜ் டிலீட் ஆகிரும். ஸோ மொத்தமாக நம்மளுடைய கன்வர்சேஷன் ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். இது ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு இதுல கொடுத்திருக்க ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ற மீடியா ஃபைலை வந்து குறிப்பிட்ட ஒரு டைம்ல வந்து delete பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் செட் பண்ணி அந்த மீடியா ஃபைலை வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இதே வந்து போட்டோஸா இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம தான் delete பண்ணணும். பட் இருந்தாலும் டெலிகிராம்ல அந்த ஆப்ஷனுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து டைம் செட் பண்ணி சென்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மீடியா வந்து சென்ட் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் மாதிரி ஒரு ஐக்கன் ஷோ ஆகும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 செகண்ட்ல வந்து இந்த போட்டோ வந்து delete ஆகணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணன உடனே பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து சென்ட் ஆன உடனே வந்து delete ஆகிரும். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போட்டோ வந்து delete ஆகிரும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுனா இந்த விஷயத்த மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம உங்களுக்கு வந்து மீடியா ஃபைலை சென்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் வந்து வீடியோ கால் ஆடியோ கால் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அந்த செட்டில் மேலேயே கொடுத்துருக்க கால் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஜஸ்ட் கால் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் சென்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ ஆடியோ ரெண்டையும் உங்களுக்கு மியூட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் கால் எண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டெலிகிராமில் வந்து கால்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இப்படி கால்ஸை கூட மேக் பண்ணலாம். அதுக்கு பிறகு இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக இருந்தாலும் சென்ட் பண்ணலாம். மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கேலரியில் இருக்கிறது ஃபைல், லொகேஷன், கண்டெக்ட், அதுக்கு பிறகு மியூசிக், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணோம்னா அதுக்கான இமோஜிஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும்.
பார்த்தீங்கன்னா அதுக்கான எமோஜிஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அதுக்கான ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலம் தான் ஸ்டிக்கர் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதில் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அட் போட்டு டைப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் அட் யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து சர்ச் வீடியோஸ் அப்படின்னு ஷோ ஆகும். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல எந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல இருந்தே சென்ட் பண்ணலாம். அதை சென்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலாக இருந்தாலும் சரி வீடியோஸாக இருந்தாலும் சரி அதை அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்தே பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு 2 விஷயங்களை வந்து அவங்க இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டெலிகிராமில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ அப்டேட்டுக்கு பிறகு அதாவது இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு அந்த விஷயம் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்தை வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு. ஸோ இன்னொரு விஷயம் இருந்துச்சு, அதாவது சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம் டெலிகிராமில். ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து இப்போ அப்டேட்டுக்கு பிறகு நம்மளுக்கு ஷோ ஆகாமல் போயிருக்கு. அதாவது நான் இந்த டெலிகிராம் அப்டேட் பண்ண முன்னாடி வந்து எனக்கு ஷோ ஆகிட்டு இருந்த விஷயங்கள் டெலிகிராம் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கு. ஸோ சீக்ரெட் மெசேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீக்ரெட் மெசேஜ் சென்ட் பண்ணால் அதை வந்து யாராலையும் ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுக்க முடியாது. எல்லாமே என்கிரிப்டட் தான். குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து உங்களுக்கு delete பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதே விஷயம் தான் யூடியூப் சேனல் மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடலாம். அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான நபர்கள் வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு. அது ஏன் இந்த டெலிகிராம் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு ஷோ ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதன் காரணமாக இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய லென்த்தான வீடியோவாக போயிருச்சு. ஏன்னா அந்த அளவு ஃபீச்சர்ஸை வந்து டெலிகிராமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இந்த அளவு லென்த்தாக போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோட டெலிகிராம் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன், ரொம்பவுமே சேஃபாக உங்களுக்கு செட் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப் அப்படிங்கிறதுல வந்து டெலிகிராம் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அந்த அளவு ஃபீச்சர்ஸோட டெலிகிராம் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் டெலிகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யாரெல்லாம் டெலிகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்களும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இனிமேல் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.